Hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சில்வர் பேட்டர்ன்ல ஒரு வர்க் கொடுக்க போறோம். உங்ககிட்ட இருக்க சில்வர் ஜரி சாரிக்கு நீங்க தாராளமா இந்த வர்க்க ட்ரை பண்ணலாம். தென் சில்வருக்கு மட்டும் கிடையாது, கோல்ட், காப்பர் எதா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எங்களோட சேனல்ல ஆன்லைன்ல ஆரி அண்ட் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு இருக்கு. தேவைப்பட்டா நீங்க ஸ்கிரீன் 3 நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் சாரிக்கு ஒயிட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது சில்வர் காம்பினேஷனில் ஜரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நிறைய ப்ளவுசஸ் வந்து சில்வர் ஜரியில் தான் இருக்குது. சாரி ஆகட்டும், ப்ளவுஸ் ஆகட்டும், சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க. ஸோ சில்வர் ஜரியில் நான் அதிகமாக வீடியோ போஸ்ட் பண்ணது கிடையாது. எல்லாமே கோல்டு தான், கோல்டு, காப்பர். ஸோ சில்வருக்கு பேஸ் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் வேணுமோ அதை வந்து எப்போவுமே மார்க் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க்குக்கு நம்ம ஃப்ரேமில் மாட்டி வந்து மார்க் பண்ணுவோம். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். ப்ளவுஸ் தனியாக லைனிங் அட்டாச் பண்ணி மறைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் நீட்டாக வந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன். அந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் பண்ணால் போதும். இது ஃபுல்லாக ஃபில் ஆகி வராது, கொஞ்சம் பெரிய புட்டாஸ் மாதிரி தான் வரும். ஸோ இந்த ஒர்க்கு தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு கமெண்டாவது நீங்கள் போடுங்க. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஏதாவது ஒன்று நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட மோட்டிவேஷன் தான் என்ன நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் பார்ப்பேன், ரீப்ளை பண்ணுவேன். இப்போ இது ஒர்க்குக்காக நான் வந்து மிரர்ஸ் எடுத்திருக்கேன், ரவுண்டு மிரர்ஸ் எடுத்திருக்கேன். சப்போஸ் ரவுண்டு மிரர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலைன்னா நீங்கள் ஸ்கொயர் டைப்பு கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து ரவுண்டு மிரர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போது மிரர்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 4-5 இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 இடத்துல தான் மார்க் பண்ணியிருக்கேன். டைம் எனக்கு கரெக்டாக கிடையாது இந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்கு. ஸோ இன்னும் வேணும்னா நிறைய புட்டாஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். பட் நான் வந்து 4 போதும் அப்படின்னு சொல்லிட்டு 4 இடம் முடிச்சுட்டேன். கொஞ்சம் பெரிய டாட்டா வந்து B1000 க்ளூ வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மிரர் வந்து அழகாக ஒட்டும். இப்போது க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு மிரரை வந்து மேலே வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா B1000 க்ளூ வந்து வலிக்கிட்டு போகும், இது மேலே நீங்கள் வைக்கிறப்ப கரெக்டாக ஒட்டாது. ஸோ கொஞ்சம் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது க்ளூவை போட்டு நம்ம ஒட்டியாச்சு. இது நல்லா காயணும். கொஞ்சம் நேரத்துலேயே காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு ஸ்லீவை முடிச்சுட்டு இந்த ஸ்லீவை அப்படியே தூக்கி மாற்றி வச்சுக்கோங்க. இது காயிற வரைக்கும் நீங்கள் காவல் இருக்க வேண்டிய தேவையில்லை, சரியா? வெயிட் பண்ணியிருக்க வேண்டாம். இன்னொரு ப்ளவுஸுக்கும் அதே மாதிரி நான் எடுத்திருக்கேன் வரைகிறதுக்காக, ஒட்டுறதுக்காக. இப்போது ஒரு கையில் நம்ம ஒட்டின அதே இடத்த நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஒட்டணும், வரையணும். இல்லைன்னா ஒரு கைக்கு வந்து ஒரு டிசைனில் இருக்கும், இன்னொரு கைக்கு இன்னொரு கேப்பில் இருக்கும், சரியா? ரெண்டுக்கும் ஒன்றே மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதில் எடுத்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவுக்கு கையை வந்து நீங்கள் அதில் எடுத்து டிப் பண்ணலாம். மறைச்சி போட்டு டிப் பண்ணுறப்போ அந்த அச்சு வந்து இதில் அப்படியே பதிஞ்சிடும். சாக் பீஸ் மார்க்கிங் வந்து இதில் பதிஞ்சிடும். அது கூட பெஸ்ட் வழி. தென் B1000 க்ளூவை வந்து உடனே மூடி வச்சுக்கோங்க. காஞ்சுன்னா உங்களுக்கு அது வேஸ்ட்டாக போயிடும். இப்போது கழுத்துக்கும் நம்ம ஒட்டி எடுக்கணும். ஸ்லீவை தான் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் கழுத்துக்கும் ஒர்க் பண்ணுறேன். நிறைய ஒர்க் வந்து நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணி ஒட்டுறது எல்லாமே இப்படி தான் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நமக்கு நீடில் கோக்குறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் மிரர்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 2 இன்ச் கேப் வச்சு நீங்கள் இந்த மிரர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஒட்டிக்கோங்க. 2.5 இன்ச் இருந்தாலும் ஓகே, 2 இன்ச்சுனா ரொம்ப நெருங்கி இருக்கும். இருந்தாலும் 2.5 இன்ச்சுனா ஓகே தான். ரொம்ப நெருங்கி இருந்தாலும் நல்லா இருக்காது, அந்த ஒர்க்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ சேம் நம்ம ஒட்டின மாதிரி தான், ஆனால் கழுத்தோட ஒட்டி நான் ஒட்டலை பாருங்கள். ஒரு 1 இன்ச்சு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதோட 1 இன்ச்சு கேப்புக்கு விட்டு நான் ஒரு 2.5 இன்ச்சு நீளத்துக்கு ஒட்டியிருக்கேன். இப்போது B1000 க்ளூ வந்து நம்ம ஒட்டுற டைமில் நூல் மாதிரி விழும் கிளாத்தில். ஸோ அதை அப்போவே நீங்கள் அழிச்சிங்கன்னா அது அழுக்கு மாதிரி படிஞ்சிடும். இது வேறு ஒயிட்டு. ஸோ கொஞ்சம் காய விட்டு எடுத்திங்கன்னா இது மாதிரி நூல் மாதிரி வந்துடும், சரியா? அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு சிம்பிள் டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க. ஸோ இதை வந்து ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே நான் சில்வர் தீமில் தான் பண்ணுறேன். ஸோ சில்வர் பீட்ஸ் தான் எடுத்து சில்வர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஃபேன்சி ஸ்டோரில் டெய்லரிங் மெட்டீரியல் ஷாப்பில் கிடைக்கும். இந்த பேகும் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பேக்கோட ரேட் பார்த்திங்கன்னா 50 rupees. ஸோ சுகர் பீட் வந்து சில்வர் கலர் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 11 எடுத்திருக்கேன். 11 நம்பர் ஊசி எடுத்திருக்கேன். 11 நம்பர் ஊசி வந்து கடைகளில் எப்படி கேட்குறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த நீடில் பார்த்தாலே தெரியும், நல்ல நைஸாக இருக்கும். பீட்ஸ் உங்களுக்கு கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒவ்வொரு நம்பர் இருக்குது, சரியா? ஸோ அதை நீங்கள் போட்டு கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். தென் த்ரெட்டு வந்து நம்ம எப்போவுமே பீட்ஸோட கலரில் எடுக்கக்கூடாது, கிளாத்தோட கலரில் தான் எடுக்கணும். நான் கிளாத் ஒயிட் இருக்குது, ஸோ கிளாத்தோட கலர் தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் வேறு ஏதாவது கலராக இருந்தாலும் கிளாத் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் நீங்கள் த்ரெட் எடுக்கணும்.
இப்போது இந்த மிரரை சுற்றி நான் பீட்ஸ் வந்து ஒட்ட போகிறேன். அதுக்காக மிரரை சுற்றி நான் பீட்ஸ் எடுக்கிறேன். இப்போ கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன். ஸோ இது மாதிரி பீடுக்கு உள்ளாடி நீடில் போட்டிங்கன்னா அழகாக நீடிலேருந்து அந்த பீடு வந்து பிரிஞ்சு வந்துடும். எந்த ஒரு சிக்கலும் அதில் இல்லை. ஸோ நானும் வந்து இது ஏன் எடிட் பண்ணாமல் போடுறேன்னா பெர்ஃபெக்டாக இத்தனை பீடு தான் எடுக்கணும் அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஸ்டிச் பண்ணி இதில் ஒரு தப்பு தான் வருது. ஸோ அதை நான் எடிட் பண்ணாமலே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறப்ப இது நான் ஃபஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த ஃபினிஷிங் வரணுன்னா நான் என்ன பண்ணணுன்னா இதில் என்ன குறைகள் வந்தாலும் பொறுமையாக செய்யணும். ஸோ நீங்களும் பொறுமையாக செய்துக்கோங்க. இப்போ லூஸாக இருக்குது. திரும்ப நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பீட்லேருந்து நீடில் வெளியே எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு பீடை நான் கம்மி பண்ணுறேன். ஸோ இது வந்து எல்லாருக்கும் வரது தான். அதனால தான் நான் இந்த தப்பு வந்ததையும் நான் உங்களுக்கு அதை எடிட் பண்ணாமல் போட்டிருக்கேன். சரியா? ஸோ ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் அவசரப்படாமல் தைக்கணும். ஹேண்ட் ஒர்க்கை பொறுத்தளவில் நம்ம எடுத்தோம் கவுத்தணும்னு செய்ய முடியாது. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் கோத்த வீடுக்கு உள்ளாடி நீடில் இப்படி போட்டு எடுக்கிறப்போ அழகாக ஒரு சர்க்கிள் கிடைக்கும், ரவுண்டு கிடைக்கும். அந்த ரவுண்டை நம்ம மிரரை சுற்றி நம்ம ஒட்டணும். அதுக்காக நான் B1000 க்ளூ தான் எடுத்திருக்கேன். இப்போது பாருங்கள், மிரரை சுற்றி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆச்சா? இந்த சர்க்கிளை அப்படியே நம்ம தூக்கி மிரரை சுற்றி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். த்ரெட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறப்போ டைட் பண்ணுறப்போ அழகாக இந்த மிரரை சுற்றி பீட்ஸ் வந்து உட்காரும். தென் நம்ம குட்டி பசங்களை வச்சுருக்கிறவங்க இந்த மிரர் ஒர்க்கு ஸ்டிச் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த மிரரை சுற்றி பீட்ஸ் ஒர்க் இருக்கிற மாதிரி பார்த்து ட்ரெஸ் சூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி அவங்க கையில் உடம்புல எல்லாம் பட்டது கீறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ அதை வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேக் சைடு கொண்டு போகிறேன். பேக் சைடு கொண்டு போய்ட்டு இப்போவே நான் ஒட்டலை, ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ பேக் சைடு எண்டு நாட்டு போடுறேன். எண்டு நாட்டு போடுறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ சும்மா நீங்கள் இது மாதிரி குத்தி மேலே எடுத்துகிட்டு திரும்பவும் 2-3 வாட்டி இது மாதிரி குத்தி குத்தி தைச்சிங்கனாலே அது ஒரு நாட்டு மாதிரி தான் விழும். இல்லை இடையில த்ரெட்டை கூட போட்டு நீங்கள் எடுக்கணும். த்ரெட்டுக்கு உள்ளாடி நீட்டில் போட்டு கூட எடுக்கணும். அப்போ உங்களுக்கு நாட்டு கிடைக்கும். இல்லைன்னா எனக்கு அப்படி போட தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா ஜஸ்ட்டு மேலேயும் கீழேயும் 2-3 வாட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்தாலும் ஓகே தான். இப்போ பாருங்க, இது மாதிரி கிடக்குது த்ரெட்டு பீட்ஸு. இதை வந்து நம்ம சைடில் பீட்ஸை சுற்றி நம்ம க்ளூவை போட்டு ஒட்ட போகிறோம். இது வந்து ஈஸி மெத்தட். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஒவ்வொரு மிரருக்கும் க்ளூவை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு பேக் சைடு நீடில் எடுக்கிறப்போ அந்த க்ளூ வந்து நீடில் பட்டுரும். சரியா? அப்போ உங்களுக்கு தைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது. இந்த நீடில் வந்து இன்சர்ட் ஆகாது. க்ளூ பட்டுன்னா, இந்த B1000 க்ளூ பட்டுன்னா நீடில் கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு அது வேலை காட்டிகிட்டே இருக்கும். ஸோ எல்லாம் முடித்து இன்டர்நெட் போட்டதுக்கப்புறமா இது மாதிரி அழகாக ஒவ்வொரு ஹேண்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்டுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றி ஒட்டுங்க. அடுத்ததுக்கு சுற்றி ஒட்டுங்க. சரியா? அழகாக இருக்குது. இது மாதிரி நீட்டாக ஒட்டி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மிரரை சுற்றி பீட்ஸ் ஒட்டுற மாதிரி இருக்கணும். தென் உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இது வந்து இலகி போகுமா, வாஷ் பண்ணால் போகுமா? B1000 ஒட்டுறது வந்து போகாது. நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் அடித்து சொல்கிறேன். க்ளூ வந்து எல்லா இடத்துலையும் படும்படி வைங்க. கொஞ்சோண்டு க்ளூ வந்து படாதபடி வச்சிங்கன்னா இலகி போகும். ஏதாவது ஒரு இடத்துல பிடிச்சி ஏதாவது த்ரெட்டு பிடிச்சி இழுத்தாலும் கொஞ்சம் பலமாக இழுத்துன்னா போயிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. தென் மிரர் ஒர்க் இருக்க ப்ளவுஸை வந்து நீங்கள் வாஷிங் மிஷினில் போடக்கூடாது, உடஞ்சிடும். மிரர்ஸ் வந்து நம்ம உள்ளாடி வேறு துணியெல்லாம் போட்டு நம்ம துவைக்கிறப்போ வாஷிங் மிஷினில் தூக்கி எறியும் தானே கிளாத்து. அப்போ வந்து மிரர்ஸ் வந்து உடஞ்சிட்டுனா இதோட அழகே போயிட்டு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. தென் இதை அடுத்த ஒர்க்கு கொடுக்கறதுக்காக பீட்ஸ் எடுத்துகிறேன். கழுத்துக்கும் சேமாக நம்ம மிரர் ஒட்டினத இடத்துலலாம் கழுத்துக்கு இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து 4mm சைஸ் ரைஸ் பீட் எடுத்திருக்கேன். சரியா? சில்வர் கலர்லேயே தான் எடுத்திருக்கேன். ரைஸ் பீட் எடுத்திருக்கேன். ரைஸ் பீட் உங்களுக்கு கிடைக்கலன்னா வீட் பீட் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இது கண்டிப்பாக 4mm சைஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போது நான் வந்து 4 கார்னருக்கும் இந்த பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரைஸ் பீட் எடுத்துக்கோங்க. வி ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணுங்கள், சரிச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்த சைடு அதே மாதிரி சரிச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். 2 சைடு வி ஷேப்புக்கு சரிச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்டர் பகுதிக்கு கொஞ்சம் தூக்கி வந்து அடுத்த பீடை ஸ்டிச் பண்ணணும். நான் நிறைய ஒர்க் இதே மாதிரி பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி இந்த பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க்லேயும் எல்லாத்துலேயுமே இந்த ஒர்க்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எண்டில் சுகர் பீடு போடணும்னு நினச்சா சுகர் பீடு போடலாம். ஆனால் நான் வந்து இது ஃபினிஷ் பண்ணப்போ பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டிருந்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ மேல் சைடு தைச்சிட்டு அதே ஆப்போசிட் சைடில் திரும்பவும் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வி ஷேப்புக்கு பீட் ஸ்டிச் பண்ணுங்கள். தென் சென்டர் பகுதிக்கு கொஞ்சம் தூக்கி ஸ்டிச் பண்ணணும். 3 ஒரே இடத்துல இருந்து ஸ்டிச் பண்ணணும். 3 பீடும் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணாதீங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ஃபினிஷிங் நல்லா இருக்காது. சரியா? உங்களுக்கு ஒரு வேளை தோணும் நல்லா இருக்குன்னு, அதோட ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ இது மாதிரி கொஞ்சம் கூட தூக்கி மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது மேலேயும் கீழேயும் ஸ்டிச் பண்ணியாச்சு. தென் சைடுக்கு ரைட்டு லெஃப்ட்டு அது மாதிரி 2 சைடும் கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
எங்களோட ஆன்லைன் கிளாஸ் ஆரி கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நான் உங்கள் பக்கத்துலேருந்து ஸ்டிச் பண்ணி சொல்லி தர மாட்டேன். அவ்வளோதான் வித்தியாசம் ஆன்லைனில் படிக்கிறது. நிறைய பேர் நினைப்பாங்க புரியுமோ புரியாதோ அப்படின்னு. கண்டிப்பாக புரியும். என்ன டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ 6th பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வேணால் அதில் ஜாயின் பண்ணலாம். தென் ஸ்டிச்சிங் கிளாஸும் போயிட்டுருக்கு. ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு ஆன்லைனில் படிக்கணும், போய் படிக்கிறதுக்கு முடியலை, டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க் வந்து 499 பே பண்ணி படிக்கலாம். ஸ்டிச்சிங் வந்து 999 999க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போது 4 சைடுமே பீட்ஸ் தச்சாச்சு. கொஞ்சம் நாளாக நான் வீடியோஸ் போடலை, உங்களுக்கு தெரியும். லாங் வீடியோ நான் போடாத ரீசன் என்னென்னா அச்சுக்குட்டிக்கு ஃபீவர், தென் நிறைய ஒர்க்கு லோடு. ஸோ இது எடிட் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக சண்டேயாக இன்றைக்கி ஃபுல்லாக இருந்து எடிட்டிங் மட்டுமே பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வீடியோ போட முடிஞ்சு. இன்னும் எடிட்டிங்கில் வீடியோஸ் இருக்குது, கூடிய சீக்கிரமே நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுதேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, விலாகு கூட போடலை சிஸ்டர், விலாகாது போடுங்கன்னு. அதுக்குமே நைட் டைம் இருக்காது. அச்சுக்குட்டி வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, யாருமே கூட இல்லை, அது உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நீங்கள் நினைப்பீங்க, இந்த அளவுக்கு எதுக்கு கஷ்டப்படணும் அப்படிலாம் நினைப்பீங்க. ஸோ நம்ம யாரையும் கையேந்தாமல் நம்ம சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறப்ப இதெல்லாம் நமக்கு கஷ்டமாக தெரியாது. தென் கமிட்மெண்ட்ஸ் அதிகம். ஒரு மந்த்துக்கு இவ்வளோ ரூபா நமக்கு ஒரு இஎம்ஐ அது இதுன்னெல்லாம் உண்டுல்ல, அதெல்லாம் பண்ணுறப்போ நமக்கு இதெல்லாம் கஷ்டமாக தோணாது. அதெல்லாம் மைண்டில் வரும்போது எப்படியாவது ஓடி எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படி தான் தோணும். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ முயற்சி பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம சம்பாதிக்கிற பணம் கண்டிப்பாக வீணாக போகாது. என்னைக்காவது ஒரு நாள் எல்லா கஷ்டங்களும் மாறும் அப்படின்னு நினச்சி தான் டெய்லி நான் எழும்புறப்போ நினச்சிட்டு எழும்புறது. ஸோ ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஒர்க்கு, ஒவ்வொரு கமெண்ட்ஸு அதெல்லாம் காண்றப்போ எனக்கே ஹாப்பியாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலேருந்து எனக்கு என்ன நம்பி துணி கொண்டு தருது இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்க ப்ளவுஸ் கூட என்னோடய இடத்துலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற ஒரு ஊர்லேருந்து என் வீடியோஸ் பார்த்து கொண்டு வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன், பெஸ்ட்டாக பண்ணியிருந்தேன். ஸோ திருப்தியாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள். தாராளமாக ஒர்க் பண்ணால் என்னோடய நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணி சென்ட் பண்ணி தாங்க. நிறைய பேர் உங்களோட ஒர்க்கை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் விளையாட்டு எனக்கு பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணி, சிஸ்டர் இது உங்கள் ஒர்க்கு தான் டேரெக்டாக காண்றப்போ சொல்கிறீங்க, உங்களை பார்த்தா நான் தச்சேன்னு. ஸோ இதை விட பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு எதுவுமே கிடையாது. அப்படி தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நீட்டாக ஒரு மிரர் வந்து முடிச்சிருந்தேன். அடுத்த மிரர் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு வந்து 4 சைடும் இந்த கார்னர் சைடு வந்து பென் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா நீங்களே கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க எங்கெங்கே ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது மாதிரி பென் வச்சு 4 இடத்துல நீங்கள் டாட் வச்சுக்கோங்க. மேலே கீழே ரைட்டு லெஃப்ட்டு கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு வேணும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நீட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். தென் என்னது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் ரீப்ளை பண்ண இப்போ கொஞ்சம் டிலே ஆகும், ஏன்னா ஒர்க்கு லோடு கொஞ்சம் அதிகம். ஸோ உடனே சாடி விழுந்து இப்போது பழைய மாதிரி ரீப்ளை பண்ணுறது கிடையாது. அதனால் நீங்கள் யாரும் என்னை தப்பாக நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக ரீப்ளை எப்போவாச்சும் வரும். ஆனால் அந்த ஸ்பாட்டில் வந்து மெசேஜ் பண்ணுறது இப்போ கொஞ்சம் கஷ்டம். ஒர்க்கு நாள் போக போக சப்ஸ்கிரைபரும் தென் ஃபாலோவர்ஸும் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கிலேருந்து கூட்டிகிட்டு வரனால நிறைய இடத்துல நமக்கு ஒர்க்கு வருது. அது பண்ணுறதுக்கான ஆட்களும் கம்மி. ஸோ அதனால தான் இப்போது நீடில் வந்து நான் இந்த பீட்ஸுக்கு வந்து நீடில் வந்து 8 வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து 11 போட்டே ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 11 நீடில் வந்து நம்ம கையிலேயே குத்தி அறிகிறோம், அந்த அளவுக்கு பயங்கர பவர் ஆக்கும். ஸோ நான் நல்ல குத்து வாங்கிட்டேன். ஸோ தைக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தைச்சிக்கோங்க. ஆக்சுவலி இந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா பக்காவாக வரும்னு நான் நினைக்கவே இல்லை. பயங்கரமாக பீத்துறேன் அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம், நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. ஒரு மிஷின் இல்லாதவங்க, என்கிட்ட ஒரு மிஷின் இல்லை, நான் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஒர்க்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் டெய்லர்கிட்ட நீங்கள் இந்த ஒர்க்கை சென்ட் பண்ணி கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி தாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கும். என்னோடய வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேர் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது கேட்குறப்ப ரொம்ப ஹாப்பி. நம்மளை பார்த்து 4 விஷயம் ஒருத்தங்க படித்து அதை நான் உங்களை பார்த்து தான் படித்தேன், நல்ல விஷயத்த படித்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ அது பயங்கர ஒரு ஹாப்பியாகும். அது எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காது அப்படி ஒரு வார்த்தை. இப்போ பாருங்கள், கழுத்துக்கு வந்து சேம் ஒர்க்கு தான். ஆனால் வந்து கழுத்துக்கு சைடு வந்து நான் ஸ்டிச் பண்ணலை, நீல் வாக்கில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது வந்து 4 இடத்துல 6 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு 3 பீடு ஸ்டிச் பண்ணேன். அடுத்து திரும்பவும் அதே மாதிரி திரும்பவும் ஸ்டிச் பண்ணுறேன். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம வரிசையாக ஸ்டிச் பண்ணணும்.
ரொம்ப நீட்டான ரொம்ப ஸ்பீடாக பண்ணக்கூடிய ஒர்க்கு. நான் கொஞ்ச நாள் ஆகுது பீட்ஸ் ஒர்க்கு தச்சு, இருந்தாலுமே எனக்கு ஸ்பீடாக முடிச்சிருந்தேன். நான் இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் ஆப்போசிட் சைடில் அடுத்த சைடில் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதை வந்து வீட் பீடு வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். நான் ரைஸ் பீடு யூஸ் பண்ணுறேன், ஆனால் பெரிய சைஸ் வீட் பீடாக யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃபைனல் லுக் எப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பக்காவான ஃபினிஷிங் வந்துருச்சு. ஸோ உங்கள்கிட்ட இருக்க பழைய ப்ளவுஸுக்கும் இதை ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே இது ஸ்டிச்சிங் தான், நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி மாதிரி நம்ம நீடில் போட்டு ஸ்டிச் பண்ணுறது தான். ஸோ அழகான ஒரு ஒர்க்கு. இதுக்கு வந்து 700 ரூபா வாங்கியிருந்தேன், தையல் கூலியோட சேர்த்து 700 ரூபா வாங்கியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். வீடியோ இஷ்டப்பட லைக் செய்ய மறக்கிறது, மோட்டிவேட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.